ஐபிஎல்லோட 34வது போட்டி ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு பஞ்சாப் கிங்ஸ் கடையில் நடக்க போது அதோட ஃபேண்டசி ப்ரிவியூ பார்க்க போகிறோம். MSI கிரிக்கெட் 11 அப்படின்னு சர்ச் பண்ணி டெலகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. விஷன் 11 சூப்பரான ஆப்பு, கண்டிப்பாக பெஸ்ட்டாக இருக்குது. இப்போ ஃபேண்டசி பாயிண்ட் சிஸ்டத்தில் புதுசாக அப்டேட் ஆக முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கவங்களுக்கு இது வாய்ப்பாக பார்க்கலாம். பழைய பாயிண்ட் சிஸ்டம் அதில் 7+4 10+1 அப்படின்னு ஸ்ப்ளிட் பண்ணி கொடுக்குறாங்க. இதில் வின் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான ஒரு விஷயம். ஏன்னா செட் ஆகிருக்கவங்க ஏற்கனவே தொடர்ந்து விளையாடுறவங்களுக்கு இது நல்ல விஷயமா பார்க்கணும். புதுசாக விளையாடுறவங்க நிறைய வகையில் அவங்க ஸ்கில் இல்லாமல் ஜெயிக்கலாம். அந்த மாதிரி தான் இப்போ ட்ரீம் 11 மற்ற ஆப்ஸ் சில நியூ பாயிண்ட் சிஸ்டம் பேஸில் இருக்கிற ஆப்ஸ்லாம் இருக்குது. பட் அந்த இடத்துல விஷன் 11 தனிச்சு நிற்கிறாங்க. 7+4 இன்னுமே விடாமல் இருக்காங்க. 10+1 அப்படிங்கிற கான்செப்டையும் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸ் ப்ளே பண்ணணும், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் பிச்செல்லாம் நான் தெளிவாக பார்த்துட்டேன், செகண்ட் இன்னிங்ஸ் விளையாடணும் அப்படின்னாலும் அங்கேயுமே இருக்குது. ஹெட் டு ஹெட் சிங்கிள் பிளேயர் செலெக்ஷன் அந்த கான்செப்டும் விஷன் 11 கொடுக்குறாங்க. ரொம்பவே பெஸ்ட்டாக இருக்குது. விஷன் 11 இன்னும் இன்ஸ்டால் பண்ணலைன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி என்னோட ரெஃபரல் கூட பயன்படுத்த மறக்காதீங்க. சின்னசாமி ஸ்டேடியம் பெங்களூரில் தான் இந்த போட்டி. மழைக்கான வாய்ப்பில்லை. ஏப்ரல் 18 7:30 PM மேட்ச் ஸ்டார்ட் ஆகுது. இந்த பர்டிகுலர் கிரவுண்டு பெருசாக இருக்காது, சின்னதாக இருக்கும். நமக்கு தெரியும் பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருக்கும். அதை பேஸ் பண்ணி சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஸ்டில் ரன்ஸ் ஆன் த போர்டு வைக்கும்போது அங்கே வெற்றி கிடைக்குது. 2021 16 போட்டி அதில் பேட் ஃபர்ஸ்ட்டுக்கு 8 வெற்றி, சேசிங்க்கு 8 வெற்றி அப்படி இருந்திருக்கு. இதுலேருந்து புரிஞ்சுக்க முடியுது ஓரளவுக்கு இந்த டாஸ் வரைய மேட்ரு கிடையாது. ஸ்டில் சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. 192 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்கு. ஓவராலாக 173 அதில் 192 இம்ப்ரூவ் ஆகிருக்கும் போது இந்த இம்பாக்ட்ஸ் அப்படிங்கிற விஷயம்லாம் கொஞ்சம் ஃப்ரீ ஃப்ளோவாக பேட் பண்ண வைக்கிது. எக்ஸ்ட்ரா பேட்டர் இன்க்ளூட் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிற ஆங்கிள்லாம் இருக்குது. இந்த பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதும் சேஸ் பண்ணும்போதும் 6 விக்கெட் ஆவரேஜாக இருந்திருக்கு. ஹையஸ்ட் ஸ்கோர் இவன் சொல்ல போனால் ஐபிஎல்லோட ஹையஸ்ட் ஸ்கோராக 287 தான். அது SRHால் இங்கே அடிக்கப்பட்டது. ஜிடி வந்து 147க்கு 10 அப்படிங்கிற ஸ்கோரை லோவாக பதிவு பண்ணியிருக்காங்க. கடந்த 2021 சொல்லப்போனால் இது மட்டும்தான் 150 பிலோ ஸ்கோர். அதர்வைஸ் எல்லா ஸ்கோருமே 150 அபவாக வந்திருக்கு. அதில் 170 அபவா 13 டைம்ஸ், 190 அபவா 6 டைம்ஸ் அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. ஆர்சிபிக்கு பெரிய ஹோம் ஃபேவர்லாம் கிடையாது, ஈக்குவலாக தான் இருந்திருக்கு வின் லாஸு. ஸோ அதிலே அவங்க பெருசாக அட்வான்டேஜ் எடுத்துக்கல. சொல்லப்போனால் அவங்க டீம்ஸ் நல்லா இருக்கும், நிறைய வகையில் ஃபேன் ஃபாலோவிங் இருக்குது. இருந்துமே அவங்களோட சக்ஸஸுக்கு காரணமாக இன்னொரு பாயிண்ட்டும் சொல்லணும், சக்ஸஸ் இல்லாததுக்கு காரணமாக அந்த பர்டிகுலர் கிரவுண்டும் சொல்லணும். பெல்டராக இருக்கும், எல்லா டீம்ஸுக்கும் ஓரளவுக்கு ஈக்குவல் சப்போர்ட் கொடுக்கும். அப்படிங்கும்போது இவங்க தனிச்சு பர்டிகுலராக ஹோம் கிரவுண்டில் நிற்க முடியல. சில டீம்ஸ் ஹோம் கிரவுண்டில் பெஸ்ட்டாக இருக்காங்க, அதனால் அவங்களுக்கு வெற்றி கிடைக்குது அப்படின்ற இடத்துல இவங்க விலகிறது தான் மைனஸாக இருக்குது. எனிவே இந்த சீசனில் அந்த பர்டிகுலர் கிரவுண்டுக்கு தகுந்த மாதிரி பிளேயர் செலெக்ஷன் இந்த மாதிரி விஷயத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. அதில் கொஞ்சம் சக்ஸஸ் பண்ண முடியும்னு நம்புகிறேன். ஸ்டில் அவங்க இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் இந்த சீசனில் ஜெயிக்கல அப்படிங்கிறதும் இருக்குது. அண்ட் 22 போட்டியில் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணி ஜெயிச்சிருக்காங்க, சேஸ் பண்ணுறப்ப 22 ஜெயிச்சிருக்காங்க. 177 பேட் ஃபர்ஸ்ட்டுக்கான ஆவரேஜ், 158 சேஸ் பண்ணும்போது ஆவரேஜ். பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும் சேஸ் பண்ணும்போது கொஞ்சம் குறைவாக தான் விக்கெட்ஸை விட்டுருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் இங்கே 13 போட்டியில் 8 தோற்றுருக்காங்க, 5 ஜெயிச்சிருக்காங்க. சேஸ் பண்ணும்போது 3 வெற்றி, பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போது 2 வெற்றி. அவங்களோட ஆவரேஜ் சேஸ் பண்ணும்போது ரொம்ப குறைவாக இருக்குது. அண்ட் பேட் ஃபர்ஸ்ட் பண்ணும்போதும் சேஸ் பண்ணும்போதும் இவங்க 6 விக்கெட்டை ஆவரேஜாக விட்டுருக்காங்க. 176 வரைக்கும் சேஸ் பண்ணியிருக்காங்க. இந்த சீரீஸில் 2 போட்டி 14 24, இப்போ 34வது போட்டி. ரெண்டுலையுமே வந்து ஆர்சிபி தோற்றுருக்காங்க, பேட் ஃபர்ஸ்ட் பண்ணியிருக்காங்க, சேஸ் பண்ண டீம் ஜெயிச்சிருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு சேஸ் தான் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஆர்சிபி நல்லா விளையாண்டுருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப க்ளோஸ் மேட்சஸில் விட்டுருக்காங்க. கண்டிப்பாக ஓரளவுக்கு டீசென்ட் யூனிட்டாக தெரியுறாங்க. சில விஷயங்களில் மாற்றம் ரஜத் படிட்டர் அண்ட் டீம் மேனேஜ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று ஜோஸ் ஹேசல்வுட்டை நியூ பால் பேஸ்லேருந்து விலக்கி இருக்காங்க. இது கொஞ்சம் நான் மைனஸாக பார்க்குறேன். ஜோஸ் ஹேசல்வுட்டோட ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல ப்ரூவ் பண்ண முடியல அப்படின்னு பார்க்குறேன். யாசையால் புவனேஸ்வர் குமார் நிறைய நேரங்களில் நியூ பால் எடுத்துக்கிறாங்க. ரீசன்ட் மேட்சஸில் அது பார்க்குறோம். ஏன்னா ஆரம்ப போட்டியில் ஜோஸ் ஹேசல்வுட் நியூ பால் எடுத்து வீசினார், அங்கே அவருக்கு சக்ஸஸ் கிடச்சிது. இப்போ அவருக்கு கொஞ்சம் சக்ஸஸ் குறைவாக இருக்கிறதுக்கு காரணமாக பார்க்கலாம். அண்ட் எண்ட் ஓவரில் புவனேஸ்வரன் ஜாஸ்தியாக தான் இருக்காங்க. அதை கொஞ்சம் நீங்கள் மைண்ட் பண்ணிக்கோங்க. மேபி அது வந்து அவங்களுக்கு சக்ஸஸ் கொடுக்குதோ இல்லை நமக்கு சக்ஸஸ் அப்படிங்கிற பாய்ஸில் ஏதாவது யோசிக்கணும்னா யாசையால் புவனேஸ்வர் குமார் ஓப்பனிங் ஒரு 2 ஓவர்ஸில் வீசுகிறாங்க அப்படிங்கிறத நீங்கள் யோசிக்கணும். அண்ட் ஜோஸ் ஹேசல்வுட் பாசிபிளாக பவர் பிளே எண்டில் வீசுகிறாரு. சுயா சர்மா இம்பாக்ட் சப்பா மேக்ஸிமம் வராரு, அவர் வந்து மிடில் ஓவர்ஸில் வீசுவார். லியாம் லிவிங்ஸ்டோன் சப்போர்ட்டிங் ரோலில், குன்னல் பாண்டியா கொஞ்சம் அதிகமான ஓவர்ஸ் இன்னைக்கு வீசலாம். ஏன்னா ஆப்போனன்ஸில் சில வீக்னஸ் இவருக்கு அகென்ஸ்டாக வச்சுருக்கவங்க இருக்காங்க. ஸோ அதை பேஸ் பண்ணி யோசிக்கணும். அண்ட் விராட் கோலி, கிளிப்சால்ட்டு, பட்டிக்கல், ரஜத் படிட்டர் இவங்க 4 பேருமே நல்ல ஃபார்மில் இருக்காங்கன்னு சொல்லணும். பட்டிக்கல் போன சீசனில் ஆர்ஆருக்கு விளையாடும்போது அவ்வளோ ஃபார்மில் இல்லை, டச்சில் இல்லாத ஃபீல் இருக்குது. இந்த சீசனில் ஒரு ஸ்டார்ட் கொடுக்குறான்னு அது கன்வர்ஷன் இல்லை, அது கொஞ்சம் மைனஸாக தான் நான் பார்க்குறேன்.
ஸ்டில் ஓரளவுக்கு அந்த 30 ரேஞ்சில் ஸ்கோர் கொடுக்க முடியும் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக ஓகே எடுத்துக்கலாம் அப்படின்ற யோசனையை தான் சொல்லுது. லியாம் லிவிங்ஸ்டன் ஒரு போட்டியில் ஒரு 50 அடித்தாது தடுமாற்றமான 50 தான். மற்றபடி அவரோட டச் ரீசெண்டாக இன்டர்நேஷனலையும் சரி டொமஸ்டிக்லையும் சரி இங்கே ஐபிஎல்லையும் சரி அவ்வளோவா சக்ஸஸ்ஃபுல்லாக இல்லை. ஜிதேஷ் சர்மா டாப் ஆர்டர் ஃபெயில் ஆகும் போதெல்லாம் ஓரளவுக்கு பேட்டிங் பண்ணுறாரு, நல்லா குவாலிட்டி ஷோ பண்ணுறாரு. குர்னல் பாண்டியாவோட ஒரு தனிப்பட்ட ஹீரோயின்ஸும் சில மேட்ச்சில் இருந்தது, அதை பார்த்தோம். அண்ட் டிம் டேவிட் வாய்ப்பு கிடைச்சா வேற லெவல் பண்ணுவார். ரொம்ப லேட்டாக வர்றது அப்படிங்கிறது ப்ராப்ளம் தான், பட் ஃபினிஷிங் ரோலில் அவரை வச்சு பார்ப்பாங்க. ஒரு வேலை 15th ஓவருக்கு அப்புறம் யாராவது விக்கெட் விழுந்தாங்கன்னா டிம் டேவிட் அனுப்புறதுக்கான வாய்ப்பு. ஜிதேஷ் சர்மா மேலே ஒரு பயங்கர கான்ஃபிடன்ட் வச்சுருக்காங்க, அதையும் நம்ம பார்க்குறோம். விராட் கோலி ரீசன் நம்பர் பாருங்கள், ஒரு 2 இன்னிங்ஸ் டவுனாக இருந்தது, அதர்வைஸ் டீசெண்டாக பண்ணியிருக்காரு. பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக அவரோட நம்பர் ரொம்பவே சூப்பர். அண்ட் பெங்களூரில் கடந்த 2 இன்னிங்ஸ், அந்த 2 இன்னிங்ஸ் அவரோட ஃபெயிலியர் தான் அந்த டீமை தோக்கடிச்சதுன்னே சொல்லலாம். அந்த மாதிரி விராட் கோலியோட பேட்டிங் பெட்டராக இருக்கும்போது அந்த டீம் ஜெயிக்குது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இருக்குது. அண்ட் பெங்களூரில் ரீசெண்டாக 50 கூட அடிக்கலை, கடந்த 5 இன்னிங்ஸ் இன்னும் சொல்லப்போனால் அதுக்கு முன்னாடியுமே 50 அடிக்காமல் இருக்கார். அதை கொஞ்சம் பாருங்கள். கிளிப்சால்ட்டு ஆப்வியஸாக குயிக்காக ஆடுறாரு, அது இருந்துட்டு இருக்க ஒரு விஷயம். அண்ட் பஞ்சாபுக்கு எகென்ஸ்டாக ஓரளவுக்கு டீசென்ட் நம்பர் வச்சிருக்காரு. பெங்களூரில் ஓகேன்னு சொல்லலாம், 2 30+ ஒரு 14 அப்படின்னு இருந்திருக்கு. தேவ்தத் படிக்கல் ஓகே, கண்டிப்பாக ஒரு குயிக்காக ஆடுறாரு. ஒரு இடத்துல டவுனாக இருந்திருக்கு, அதுக்கு முன்னாடி ஒரு டவுனு. 27, 37, 40 அப்படிங்கிற 3 சக்ஸஸ் இருக்குது 5ல். அண்டு பஞ்சாப் கிங்ஸுக்கு எகென்ஸ்டாக ரீசெண்டாக ஒரு 50 அடிச்சிருக்காரு. 2023 தான் அந்த 50. அண்ட் முன்னை விட கொஞ்சம் பெட்டராக இருக்கிற ஒரு ஃபீல் தான். ரஜத் படிட்டர் ரீசன் நம்பர் பாருங்கள், கண்டிப்பாக டீசெண்டாக இருக்குது, கொஞ்சம் குயிக்காகவும் ஆடுறாரு. அண்ட் இந்த பர்டிகுலர் கிரவுண்டில் கடந்த 5 போட்டியில் 2 50 அடிச்சாரு, ஒரு 40. ஒரு விஷயம் மட்டும் இங்கே நோட்டபுளாக இருக்குது அப்படின்னா, அந்த 60, 70, 80 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு போக மாட்டாரோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. அந்த குயிக் ஸ்டார்ட் கொடுக்குறாரு, ஸ்பின்னரை நல்லா ஹேண்டில் பண்ணுறாரு, இப்படிலாம் இருந்தால் கூட இந்த இன்னிங்ஸ் பில்டிங் ஒரு சில இடங்களில் டவுன் ஆகுதோ இப்போ ரீசெண்டாக. ஸோ போன சீசன்லலாம் அதுக்கு முன்னாடியெல்லாம் நல்லா பண்ணார், நான் இல்லைன்னா சொல்லலை. பட் இந்த சீசனில் அந்த 50 மட்டும் டார்கெட் பண்ணுற மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் குயிக்காக ஆடலாம், கொஞ்சம் விட்டராரோ விக்கெட்டை அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த இன்னிங்ஸ் பில்டிங் பேஸில் குறைவாக பார்க்குறேன் நான் ரஜத் படிட்டரை. லியாம் லிவிங்ஸ்டன் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கார் பாருங்கள், ஒரே ஒரு 54, மற்றபடி அவ்வளோ கிரேட்டாக இல்லை. இன் பெங்களூரு அந்த 54 வந்தது டாப் ஆர்டர் டவுன் ஆனதுனால. ஜிதேஷ் சர்மா இவர் கண்டிப்பாக வரும்போது நல்லா விளையாடுறாரு. ஸோ அண்டு போன மேட்ச் டவுனு, அது இல்லைன்னு சொல்லலை. அண்ட் ஓவராலாக பார்க்கும்போது ஓகேவான ஒரு விஷயத்தை தான் கொடுக்குறாரு. குர்னல் பாண்டியா இன்னிங்ஸ் பேஸில் கொஞ்சம் பில்ட் பண்ண முடியும், அந்த குவாலிட்டி இருக்குது. பட் லேட்டாக வரனால பெருசாக இல்லை. அதே நேரத்தில் சில நேரங்களில் டிம் டேவிட்டை கூட மேலே அனுப்புகிறாங்க, குர்னல் பாண்டியாவை அவ்வளோவா பெருசாக பார்க்கறதில்ல. அண்ட் ரீசெண்டாக டிம் டேவிட்டோட நம்பர் நல்லா தான் இருக்குது. அண்ட் பவுலிங் பேஸில் லியாம் லிவிங்ஸ்டோன் அவ்வளோவா இல்லை, நிறைய ஓவர்ஸ் கொடுக்குறதுல ஆரம்பத்தில் கொஞ்சம் அதிகமாக பயன்படுத்துனாங்க இந்த சீசனில். பட் அதுக்கப்புறம் கொஞ்சம் குர்னல் பாண்டியா பயன்படுத்தலாங்கிற ஆங்கிளில் போயிட்டாங்க. குர்னல் பாண்டியா சில நேரங்களில் பெருசாக வராரு, சில நேரங்களில் அப்படி டவுன் ஆகிறாரு. 4 விக்கெட் ஹால், 3 விக்கெட் இப்படி போனார். பட் சில நேரங்களில் பாருங்கள் 0-0-0 அப்படின்னும் இருக்குது. புவனேஸ்வர் பாருங்கள் ஓரளவுக்கு கன்சிஸ்டன்ட் விக்கெட் டேக்கிங் பேஸில், பட் நிறைய விக்கெட் எடுக்கிறாரா அதுதான் கேள்வியாக இருக்குது. ஜோஸ் ஹேசல்வுட் கொஞ்சம் பயன்படுத்தல மாற்றம் நடந்ததுக்கப்புறம் டவுன் ஆகிருக்காரு. ஸோ ஆரம்ப போட்டிகளில் இந்த இடத்துலலாம் விக்கெட்ஸ் அதிகமாக இருக்குது. அங்கே வந்து அவரை நியூ பாலில் வீச விட்டாங்க, எண்ட் ஓவரில் வந்தார். பட் இப்போ யாசேல் புவனேஸ்வர் குமார் சைடு போனதுக்கப்புறம் இது கொஞ்சம் டவுன் ஆகிருக்கு. யாசேல் ஆப்வியஸாக நல்ல பவுலர், டவுட்டே கிடையாது. ரீசெண்டாக கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்க, ரீசன் நம்பர் ஓகே. அண்ட் சுயாஸ் சர்மா விக்கெட் டேக்கிங் பேஸில் எனக்கு கொஞ்சம் பெஸ்ட்டாக பார்க்கல. ஓகே கண்ட்ரோல் பண்ணுறார், அதெல்லாம் ஓகே. சில நேரங்கள் அதுவுமே கண்ட்ரோல் இல்லாமல் போயிடுது. ஒரு நியூ பாலில் சொல்லப்போனால் மிடில் பேஸில் இருக்கும்போது பெட்டர். அண்ட் 16 ஓவர்ஸ்க்கு அப்புறம் ஏதாவது ஒரு ஓவர் போகிறான், அந்த இடத்துல செம்ம அடி வாங்குறார், அதுவுமே இருக்குது. பஞ்சாப் பிரியான்ஸ் ஆர்யா சூப்பராக பண்ணுறாரு. சிம்ரன் சில நேரங்களில் நல்லா பண்ணுறாரு. ஸ்ரேயாஸோட கன்சிஸ்டன்ட் இருக்குது. ஜோஸ் இங்கிலீஷ் போன போட்டியில் இன்க்ளூட் பண்ணாங்க, பாசிபிளாக அப்படியே கண்டினியூ பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். போன போட்டியில் லோ ஸ்கோரு, அந்த ஸ்கோரை வந்து பயங்கரமாக காலி பண்ணாங்க ஆப்போனண்ட்டை. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு கான்ஃபிடன்ட் நிறையவே வந்து எடுத்துகிட்டு வரலாம். அண்ட் கிளென் மேக்ஸ்வெல், நெஹில் வதேரா மிடில் பேஸில் வதேரா நல்லா பண்ணுறாரு. மேக்ஸ்வெலோட பேட்டிங் இன்னுமே வரல. சசாங் எண்டில் ஃபினிஷ் பண்ணக்கூடிய குவாலிட்டி வச்சுருக்காரு. மார்க்கோ யான்சன் பேர்லெட்டு அந்த அளவுக்கு பேட்டிங் டெப்த் இருக்குது. அங்கெல்லாம் பவுலிங் பேஸில் மார்க்கோ யான்சன் போன போட்டியில் செம்மையாக வந்தார். ஜாவேர் பார் நியூ பாலில் கொஞ்சம் நிறைய கொடுத்து முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். நான் மிடில் பேஸில் லேட்டர் பேஸில் கொஞ்சம் ரன்ஸுக்கு போகிறாரு. ஹர்ஷீப்பு எல்லா வகையிலையும் பெனிஃபிட்டாக இருக்கிறாரு. ஜஹல் போன போட்டியில் ஃபார்முக்கு வந்துட்டார். அப்படி இருந்துமே கடைசி ஓவர் அந்த கான்ஃபிடன்ட் உடைக்கிற மாதிரி நிறைய ரன்ஸ் கொடுத்துட்டாரு. ஸ்டில் சூப்பர் பவுலர் இந்த ஃபார்மேட்டில் அது நமக்கு டவுட்டே கிடையாது. அண்ட் பழைய ஜஹலை பார்த்தா வேறு லெவலில் பஞ்சாப் கிங்ஸ் இன்னும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஏன்னா பஞ்சாப் கிங்ஸ் தான்
நிறைய வகையில் ஸ்பின் பேஸில் விக்கெட்ஸ் எடுக்காத டீமாக போன போட்டிக்கு முதல்ல இருந்தாங்க. ஸோ போன போட்டியிலேருந்து அது மாறிடுச்சுங்கிறது வேறு. பட் அதுக்கு முன்னாடி பார்க்கும்போது குறைவான அளவில் விக்கெட் டேக்கிங், அதே நேரத்தில் நிறைய ரன்ஸ் கொடுத்தது இந்த டீம் தான். அது ஸ்பின் பேஸில் இருக்கிறதுல வீக் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதை மாற்றி போன போட்டியில் அமைச்சாங்க. ஏன்னா ஜஹல், மேக்ஸ்வெல் கலக்குனாங்க. வைஷாக் இந்த போட்டியில் வருவாருன்ற எதிர்பார்ப்பு. போன போட்டியில் ஏழியாக கொலாப்ஸ் ஆனதுனால சுபம் சர்ஜுக்கு போனாங்க, சூர்யான்ஸ் சர்ஜுக்கு போனாங்க. அவர் ஒரு அந்த இடத்துல பெருசாக பண்ணலை. அது மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா பவுலர் தேவை. வைஷாக் ஹோம் அப்படிங்கிற அந்த பேஸ்லையும் யோசிச்சு போனால் வைஷாக் விஜயகுமாரை எடுத்துகிட்டு போகிறதுக்கான வாய்ப்பாக பார்க்குறேன். பிரியான்ஸ் ரீசெண்டாக ஒரு செஞ்சுரி அடிச்சிருக்காரு. ஸோ 36-22. ஸோ ஃபஸ்ட்டு சில போட்டிகள் கொஞ்சம் டவுனாக இருந்தார். சொல்லப்போனால் முதல் போட்டியிலே சில ட்ராப்ஸ் இருந்தது, அந்த இடத்துல மேனேஜ் பண்ணார். அடுத்தடுத்த போட்டிகளில் கொஞ்சம் டவுன் ஆனால் கூட பின்னாடி இப்போ ஓரளவுக்கு நர்வ்ஸை ஹோல்ட் பண்ணி நல்லா விளையாடுறாரு. ஸோ அதை பார்க்குறோம். பிரப்சிம்ரனும் டீசெண்டாக கொடுத்துருக்காரு. ஒரு போட்டி டவுனை தவிர்த்து ஓரளவுக்கு இந்த ஸ்டார்ட் கிடச்சிருக்கு அவருக்கு. அண்ட் அதில் இன்னிங்ஸ் பில்டிங்கும் இருந்திருக்கு. ஸ்ரேயாஸ் ஒரு சில இடங்களில் டவுன், அப்புறம் இல்லைன்னா பெட்டராக பெரிய அளவில் கொண்டு போயிருக்கு. சில நாட் அவுட்ஸ் கண்டினியூவாக இருந்தாலும் நம்ம பார்த்தோம். ஜோஸ் இங்கிலீஷு அவ்வளோ கிரேட் இல்லை. சொல்லப்போனால் ஒரு நல்ல பிளேயர், ஸ்பின்ஸுக்கு எகென்ஸ்டாக பெட்டராக விளையாடுவார். ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக விளையாடக்கூடிய பிளேயர் தான். பட் இந்தியாவில் ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக விளையாடுவாரா, அது கேள்வியாக இருக்குது. ஸோ அதர்வைஸ் இப்போ ஆஸ்திரேலியாவில் அந்த பவுன்சி கண்டிஷனில் அது ஓகே. பவுன்ஸ் எதுவும் லோவாக இருந்ததுன்னா அங்கே கஷ்டப்பட வாய்ப்பு இருக்குது. ஸோ இங்கே இருக்கிற டிஃப்ரெண்ட் பவுன்ஸ் அவ்வளோ ஈஸி கிடையாது. ஜோஸ் இங்கிலீஷ் மாதிரி ஆஸ்திரேலியன் பிளேயர்னா நிறைய டைம் நம்ம பார்த்துருப்போம். மார்த்தி ஷாட் ஸ்பின்னுக்கு எகென்ஸ்டாக பெரிய தடுமாட்டத்தெல்லாம் ஷோ பண்ண மாட்டார் அடிலைடில் பார்க்கும்போது. பட் இங்கே அவ்வளோ விளையாடவே முடியல அப்படின்னு இருக்கும்போது, ஸோ இதை தான் நம்ம பிடிக்கணும். கண்டிஷன் பேரில் தான் அதை யோசிக்கணும். ஜோஸ் இங்கிலீஷ் ஓரளவுக்கு ஸ்பின் பேஸில் பெட்டர் அப்படின்னா கூட பெஸ்ட் அவுட்புட் கொடுப்பாருன்னா நம்ப முடியல. நெஹல் வதேரா ஆப்வியஸாக அவருக்கு நம்பர் 4 ஸ்பாட்டை கொடுத்தாகணும். ஜோஸ் இங்கிலீஷ் வந்ததுனால அவர் நம்பர் 5 வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. என்ன சொல்ல போனால் கிளென் மேக்ஸ்வெல்லை கூட சில நேரம் மேலே அனுப்பிடலாம். ஸோ இது கொஞ்சம் ஹார்ஸ் கால் தான் நெஹல் வதேராக்கு அகென்ஸ்டா. ஏன்னா இதை தான் மும்பை இந்தியன்ஸும் பண்ணாங்க. மும்பை இந்தியன்ஸ் ஓரளவுக்கு அவரை பில்ட் பண்ணாங்க, நான் அது இல்லைன்னு சொல்ல. ஸ்டில் அவரோட பேட்டிங் ஆட ஒரு இடத்துல வைக்கல. ஸோ அந்த ஒரு விஷயம் இங்கேயுமே நடக்குது. ஸோ நெஹல் வதேரா நம்பர் 4 வந்தால் நல்லாயிருக்கும், பார்க்கலாம். கிளென் மேக்ஸ்வெல் அவரோட நம்பர் பாருங்கள், ரீசெண்டாக டோட்டலாகவே ஒரே ஒரு 30 சுத்தமாக இல்லை, அப்படி தான் போயிட்டுருக்கு. பட் ஸ்டில் நம்புகிறாங்க. ஏன்னா ஓவர் ஸ்டோயினிஸ் இவரை மட்டும் ப்ரிஃபர் பண்ணுறாங்கும்போது மேபி ஒரு ஸ்பின் ஆப்ஷனாக இருக்கார் அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருக்குது. ஸ்டோயினிஸ் அதுக்கு முன்னாடி 4 6 எகென்ஸ்ட் சமி அடித்தார் தொடர்ந்து அடுத்தடுத்த பாலில். அப்படி இருந்து அடுத்த பாலில் ட்ராப் பண்ணாங்க. ஸோ பார்க்கலாம். சசாங் ரீசன் நம்பர் கண்டிப்பாக ரொம்ப லேட்டாக வரனால நம்பர் பேஸில் இதை யோசிக்க முடியாது. அப்படி இருந்துமே சில நம்பர்ஸ் ரொம்பவே நல்லா இருக்குது. அண்ட் மார்க்கோ யான்சன் கண்டிப்பாக பேட்டிங்கில் ஒரு குவாலிட்டி கொடுக்கக்கூடிய பிளேயர் தான். ரொம்ப லேட்டாக வரனால அதை பெருசாக பண்ண முடியல. அது ஸ்பின்னர்ஸ்க்கு எகென்ஸ்டாக கொஞ்சம் தடுமாற்றம் வச்சிருக்க பிளேயர் தான். கிளென் மேக்ஸ்வெலோட நம்பர் பவுலிங் பேஸில் சில நேரங்களில் பவுல் பண்ணும்போது விக்கெட் எடுக்கக்கூடிய குவாலிட்டி இருக்குது. மார்க்கோ யான்சன் போன போட்டியில் செம்மையாக பண்ணார். அந்த கம்பேக் இந்த டீமை ஜெயிக்க வச்சதுன்னே சொல்லலாம். ஜாவேல் பேலட் கொஞ்சம் ரன்ஸுக்கு போனால் விக்கெட் எடுப்பார். ஸோ ஐபிஎல்லே பாருங்கள் சில நம்பர்ஸ் ஓகேவா இருக்குது. அஸ்தீப்பை பொறுத்த வரைக்கும் விக்கெட் டேக்கிங் கடந்த 4 போட்டியில் அவ்வளோவா விக்கெட் இருக்குல்ல, அதை மைண்ட் பண்ணிக்கோங்க. ஜஹல் போன போட்டியில் தான் கம்பேக், வேற லெவல் கம்பேக். அது தொடர்பான பார்க்கணும். வைஷாக் பொறுத்த வரைக்கும் நல்லா பண்ணியிருந்தாரு. ஏன் அவரை ட்ராப் பண்ணாங்க அப்படின்னே தெரில. நம்ம ஆரம்ப போட்டிகள் நல்லா பண்ணார். ஒரு இடத்துல கொஞ்சம் ரன்ஸுக்கு போனார் தான், இல்லைன்னு சொல்ல. ஒரு போட்டியை வச்சு டிசைட் பண்ண முடியாது. வைஷாக்கோட அந்த நம்பர் ரொம்பவே நல்லா இருந்தது. ஒரு போட்டி முக்கியமாக ஜெயிக்கிறதுக்கு காரணம் அகெயின்ஸ்ட் ஜிடி ஜெயிக்கிறது. ஏன்னா ஜிடி இப்போ இருக்கிற ஸ்ட்ராங்கான டீமில் ஒரு டீம், அவங்கள ஜெயிக்கிறது அவ்வளோ ஈஸி இல்லை. அந்த இடத்துல முக்கியமான ஓவரை அது அகெயின்ஸ்ட் ரூதர்ஃபோர்டு வைஷாக் விஜயகுமார் வீசின பால்ஸ் ரொம்பவே நல்லா இருந்தது. ஸோ அந்த மாதிரி இடத்த ஹோல்ட் பண்ணணும், அவர் வச்சிருக்கணும். இன்னைக்கு பெங்களூரில் விளையாடுறது ஹோம் கிரவுண்ட் வைஷாக்கு அந்த பேஸில் வச்சுப்பாங்கன்னு நினைக்கிறேன். 2 டீம் பார்க்கும்போது ஆர்சிபி கொஞ்சம் பெட்டர் சைடு தான். பட் ஸ்டில் ஒரு பாயிண்ட் யோசிக்கும் போது அவங்க ஹோமில் அவங்களுக்கு அட்வான்டேஜே இல்லை. கடந்த 2 போட்டி தோற்றுருக்காங்க. அண்ட் இந்த பக்கம் யோசிக்கும் போது பிவிகேஸோட போலிங் கொஞ்சம் பெட்டராக இருக்குது. ஆர்சிபி போலிங் நல்லா இருக்குது, அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஏன்னா ஒரு பக்கம் நியூ பால் ஸ்விங் பண்ணக்கூடிய புவனேஸ்வர், ஜோஸ் ஹேசல்வுட். எண்ட் ஓவரில் யாஸ் தயால் புவனேஸ்வரோட வேரியேஷன் நல்லாயிருக்கும். மிடில் பேஸில் சுயா சர்மா, குர்னல் பாண்டியா, ஒரு லெக் பிரேக் லெஃப்டாக மார்த்தராக்ஸ், தேவைப்பட்டா லியாமா லிவிங்ஸ்டோன். இந்த மாதிரி காம்பினேஷன் பக்காவாக இருக்குது. அண்ட் எல்லாருமே ஓரளவுக்கு ஃபார்மில் இருக்காங்க, அதில் பிரச்சனை இல்லை. பட் பஞ்சாப் கிங்ஸுக்கு என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஜஹல் இதுக்கு முன்னாடி ஆர்சிபியில் விளையாண்டுருக்காரு, வைஷாக் விஜயகுமார் ஆர்சிபியில் விளையாண்டுருக்காரு. வைஷாக் விஜயகுமார் பெங்களூர்லேயே இருக்கவர். ஸோ அந்த மாதிரி பேஸில் யோசிக்கும் போது இவங்க 2 பேர் இங்கே இருக்குது பெரிய பாசிட்டிவ். ஆனால் அஸ்தீப்பை பொறுத்த வரைக்கும் நியூ பால் ஸ்விங்கில் ரொம்பவே பெஸ்ட்டு. மார்க்கோ யான்சன் ஒரு ஹைட்டாக இருக்கிற பவுலர். ஸோ அந்த ஒரு வகையில் மேக்ஸி போலிங்
இந்த மாதிரி இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு ஸ்லைட் எட்ஜ் பஞ்சாப் எடுப்பாங்களோ அப்படின்னு தோணுது. அண்ட் பவுலிங் பேட்டிங் பேஸ்லன்னு பார்க்கும்போது இங்கே டாப் ஆர்டரில் சில இன்எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். சிம்ரன் பிரியான் சாரியாலாம் இன்டர்நேஷ்னல் லெவலில் பெருசாக யோசிக்க முடியாது, இப்போ தான் அப்படிங்கிற மாதிரி யோசிக்கலாம். அண்ட் மிடில் பேஸில் ஸ்ரேயாஸ் ஐயர், ஜோஸ் இங்கிலீஷு, மேக்ஸி இப்படி இருக்கும். பட் இங்கே அப்படின்னு பார்க்கும்போது டெஃபினட்டாக விராட், பிளிப்சால்ட் அந்த எக்ஸ்பீரியன்ஸில் பெஸ்ட்டாக நல்லாவும் பண்ணியிருக்காங்க. பட்டிக்கலோட டச் நல்லா இருக்குது, படிட்டரோட டச் நல்லா இருக்குது. லியாம் லிவிங்ஸ்டோன் கொஞ்சம் டவுனாக இருக்கார். ஜோஸ் இங்கிலீஷ், லியாம் லிவிங்ஸ்டோன் உங்களோட டவுன் ஈக்குவல் பண்ணலாம். ஸோ ஜிதேஷ் சர்மா, நெஹல் வதேரா ஈக்குவலாக சொல்லலாம். குன்னல் பாண்டியா, மேக்ஸ்வெல் போது குன்னல் பாண்டியா பேட்டிங்கில் அட்வான்டேஜ் அண்ட் பவுலிங்லேயும் கொஞ்சம் அட்வான்டேஜ்னே சொல்லலாம். டிம் டேவிட்டோட அந்த ஃபினிஷிங் ரொம்ப நல்லா இருக்குது, ஈக்குவலாக சசாங் சிங்கை சொல்லலாம். ஸோ இப்படிலாம் பார்க்கும்போது இந்த எக்ஸ்பீரியன்ஸு ப்ளஸ் பேட்டிங் அப்படின்னு பார்க்கும்போது ஆர்சிபி பெட்டராக இருக்காங்க. இங்கே பேட்டிங் பேஸில் தான் எட்ஜ் எடுக்க முடியும் பெங்களூரில். அந்த மாதிரி யோசிச்சோன்னா ஆர்சிபி வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ். 1 செகண்ட் ஆர்சிபியை பேக் ஃபுட்டில் தள்ளணும்னா டாஸ் வின் பண்ணி பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணணும். அவங்க பேட்ஸ்மேன்ஸை கொஞ்சம் பிலீவ் பண்ணுறாங்க ரீசன்ட் மேட்சஸில். பட் ஸ்டில் இந்த பர்டிகுலர் கிரவுண்டு, இந்த பர்டிகுலர் கிரவுண்டோட டைமென்ஷன்ஸ் இதெல்லாம் யோசிச்சு பார்த்தா கண்டிப்பாக சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ். பவுலிங் ஆப்ஷன் பாருங்கள், இந்த இவங்கெல்லாம் பவுல் பண்ணுறாங்க. புவனேஸ்வர், ஜோஸ் மேக்ஸிமம் பவுல் பண்ணிடுறாங்க. அப்படி இருந்தாலுமே சில நேரங்களில் ஜோஸ் ஹாசல்வுட்டுக்கான பவுலிங் முழுமையாக இருக்காமல் இருக்குது. யாஸ் தயாலோட பவுலிங் நிறைய முழுமையாக வர ஆரம்பிச்சிருச்சு. புவனேஸ்வர், ஜோஸ் ஹாசல்வுட் ஜென்ரலாக எதிர்பார்க்குறோம். எண்ட் ஓவர்ஸில் நிறைய நேரங்களில் புவனேஸ்வர், யாஸ் தயால் வீசுகிறாங்க அப்படிங்கிறத மைண்ட் பண்ணிக்கோங்க. இங்கே மேக்ஸி சில ஓவர்ஸ் வீசுகிறாரு. மோஸ்ட்லி இந்த 5 bowler ஸ்டிக்கில் இருக்கலாம். மேக்ஸியோட சப்போர்ட் இன்னைக்கு கொஞ்சம் குறைவாக இருக்கும். ஒருவேளை பெங்களூர்னாலும் ஓவர் கொடுக்கலாம், அது ஒரு விஷயம். ஆனால் மேக்ஸி இதுக்கு முன்னாடி அந்த டீமுக்கு எகென்ஸ்டாக இருந்திருக்காரு. இந்த மாதிரி சில அட்வான்டேஜும் நான் அந்த அட்வான்டேஜ் தான் முதல்ல பேசினேன். ஜஹல், வைஷாக் கூட இப்போ மேக்ஸி அப்படிங்கிற மாதிரியும் அந்த அட்வான்டேஜ் இருக்குது. யான்சன், பார்லெட்டு, ஹர்ஸ்தீப், ஜஹல் இவங்கெல்லாம் உங்களோட ஃபுல் கோட்டா வீசுவாங்க. மார்க்கோ யான்சன், ஹர்ஸ்தீப் 2 ஓவரில் வீச வாய்ப்பு. ஒரு பாயிண்டில் வைஷாக் விஜயகுமார் 2 ஓவரில் ஸ்பெஷலிஸ்ட்டாக இருந்திருக்காரு. இருக்கிற பட்சத்தில் அவர் 2 ஓவரில் வந்தால் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆர்சிபியை விட பஞ்சாப் கிங்ஸ் கொஞ்சம் அட்வான்டேஜ் எடுத்திருக்காங்க. ஒரு போட்டி அதிகமாக ஜெயிச்சிருக்காங்க. அண்ட் பஞ்சாப் கிங்ஸ் சேஸ் பண்ணும்போது சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்திருக்காங்க. இன்றைக்குமே சேஸ் டீமுக்கு அட்வான்டேஜ் அதிகம். ஆர்சிபி நம்பர் பாருங்கள், ரீசெண்டாக ஆல்டர்னேட் மேட்சில் ஜெயிச்சிருக்காங்க, உங்களோட ஹோம் மேட்ச்சில் தோற்றுருக்காங்க. பஞ்சாப் கிங்ஸ் ரீசெண்டாக பயங்கரமான ஒரு வின்னு, 111க்கு 10. ஒரு விஷயம் கவனிக்க தகுந்த விஷயம், ஏப்ரல் 15 வந்து பார்த்தீங்கன்னா அந்த 287 அப்படிங்கிற ஸ்கோரை சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அடித்தாங்க. அதே ஏப்ரல் 15 111 அடிச்சும் அந்த இடத்துல 95க்கு 10ன்னு சொல்லிட்டு இப்படி ஒரு ரெக்கார்டையும் பண்ணியிருக்காங்க பாருங்க. அண்ட் ரீசெண்டாக பஞ்சாப் கிங்ஸ் ஆல்டர்னேட் மேட்ச்சில் தான் இவங்களுமே ஜெயிச்சிருக்காங்க பெங்களூர் மாதிரியே. இந்த 2 டீம் இடையில பார்க்கும்போது ஆர்சிபி ரீசெண்ட் மேட்சஸில் ஜெயிச்சுட்டு வந்திருக்காங்க. அதுக்கு முன்னாடி பஞ்சாப் கிங்ஸ் 2, அதுக்கு முன்னாடி ஆர்சிபி, பஞ்சாப் கிங்ஸ் இப்படி மாறி மாறி தான் இருந்திருக்கு. எப்பயுமே டாமினேஷன் அப்படிங்கிற மாதிரி பெருசாக தொடர்ந்தெல்லாம் இல்லை. அண்ட் இன்னைக்கு போட்டியை பொறுத்த வரைக்கும் சேஸ் பண்ணுற டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கதா பார்க்குறேன். டாப் 14 பார்த்துக்கங்க. அண்ட் சேஸ் டீமுக்கு அட்வான்டேஜ் இருக்கிற மாதிரி கொஞ்சம் டீம்ஸை செட் பண்ணி பார்க்கலாம். பிக் பேஸில் தேவ்தத் பட்டிக்கல் நிறைய பேர் யோசிக்க மாட்டுறாங்க. அண்ட் ஒரு நிறைய நேரங்களில் யோசிக்காத அளவுக்கு இருக்கிற மாதிரி இம்பாக்ட் சப்பில் வராரு அப்படின்னு பார்க்குறோம். ஜிதேஷ் சர்மா ஓரளவுக்கு டீசெண்டான பேட்டிங் மிடில் பேஸில், மேபி ஏர்லியாக கொலாப்ஸோ ஏதோ ஒரு விஷயம் நடக்குது, இல்லை விக்கெட் கீப்பிங் பாயிண்ட் இப்படி கொஞ்சம் யோசிக்கலாம். ஜிதேஷ் சர்மா சாய்ஸு. ஜேவியர் பார்லெட்டு டீசெண்டான பவுலிங், நியூ பாலில் கொஞ்சம் கிக் கிடைக்குதுன்னா அங்கே பெஸ்ட் அவுட் கொடுக்க முடியும். யாஸையில் பொறுத்த வரைக்கும் அண்டர் ரேட்டட், கண்டிப்பாக நல்லா பண்ணிட்டு இருக்காரு. விராட் கோலி, பிளிப்சால்ட்டு, ஸ்ரேயாஸ் ஐயர் நிறைய பேர் கேப்டனாக ட்ரை பண்ணியிருக்காங்க. ரஜத் படிட்டர், ஜோஸ் இங்கிலீஷு, மேக்ஸ்வெல் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். பட் இவங்கெல்லாமே ரிஸ்க்காக தான் நான் பார்க்குறேன். ரஜத் படிட்டர் ஓகே, அந்த 50 ரேஞ்சுக்கு ஓகே, அது கண்டிப்பாக 50 அடிச்சிட்டா நமக்கு பெரிய பெனிஃபிட் தான் இப்போ இருக்கிற பாயிண்ட் சிஸ்டம் பேஸில். பட் அதுக்கு மேலே ஏதோ கன்வெர்ட் பண்ண மாட்டுறாரோ அப்படிங்கிற ஃபீல் இருக்குது. கொஞ்சம் கொண்டு போக மாட்டுறாரோ, இந்த 25-30 இதுலேருந்து அப்படியே அதுக்கப்புறம் குயிக்காக அடிக்க பார்க்குறாரோ அப்படிங்கிற ஃபீல் தான் இருக்குது. ஜோஸ் இங்கிலீஷை பொறுத்தவரை நான் அன்ஆர்த்தடாக்ஸ் ஷாட்ஸ் மேக்கிங் இது ஓகே தான். பட் இந்தியன் கண்டிஷனில் அவ்வளோ ஈஸி கிடையாதுன்ற மாதிரி பார்க்குறேன். ஸ்டில் ட்ரை பண்ணலாம். இன்னிங்ஸ் பில்ட் ஆகி ஓரளவுக்கு செட்டில் ஆகிட்டேன்னா பெருசாக பண்ண முடியும். இங்கே இருக்கிற அந்த பவுண்டரி டைமென்ஷன் மிஸ் டைமை கூட எடுத்துகிட்டு போயிடும். ஸோ அந்த மாதிரி இடத்துல 2 ஆஸ்திரேலியன்ஸை ட்ரை பண்ணலாம். கிளன் மேக்ஸ்வெல் ஒரு 1 செகண்ட் வந்து பெங்களூரில் விளையாட சில நேரங்களில் பெங்களூரில் ஒரு சக்ஸஸ் கிடச்சிருக்கு, அது பார்த்துருக்கோம். கேஜிஎஃப் அப்படிங்கிற மாதிரி முன்னாடி வந்து அவரோட சக்ஸஸை பார்த்தோம். ஃபாஃபு, மேக்ஸ்வெல், கோலி 3 பேரும் சேர்த்து தான் அந்த கேஜிஎஃப்ஸ்னு சொல்லுவோம். அப்படி சக்ஸஸ்லாம் கொடுத்துருக்காங்க மேக்ஸ். ஸோ அதை பேஸ் பண்ணி கொஞ்சம் யோசிக்கலாம். மேபி பவுலிங்கில் ஒரு விக்கெட்டு, பேட்டிங்கில் ஒரு 30+40 அப்படிங்கிற ரன்ஸ் வந்ததுன்னா ட்ரை பண்ணலாம் வைஸ் கேப்டன் ரேஞ்சுக்கு. விக்கெட் கீப்பர் சால்ட் நல்ல சாய்ஸு. சிம்ரன் ஒரு இடத்துல ஓகேவா ட்ரை பண்ணலாம்.
கண்டிப்பாக கொஞ்சம் ஸ்லோ நேச்சர் இருக்கிற மாதிரி தான் ரீசனாக நம்ம பெங்களூர் ட்ராக்ஸாக பார்க்குறப்போ ஓப்பனர்ஸ் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். ஜிதேஷ் சர்மா ஒரு சில டீம்ஸில் அண்ட் பிரப்சிம்ரன் வேண்டாம் அப்படின்னாலும் கொஞ்சம் யோசிங்க. ஏன்னா பிரப்சிம்ரன் விக்கெட் கீப்பிங் பண்ணல, ஜோஸ் இங்கிலீஷ் இருக்கிற பட்சத்தில் ஜோஸ் இங்கிலீஷ்க்கு தான் போகிறாங்க. பிரப்சிம்ரனை இம்பாக்ட் சப்பாக தள்ளுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அப்படி மிஸ் பண்ணி நீங்கள் ஜோஸ் இங்கிலீஷ் போகிறதுனால போகலாம். ஜோஸ் இங்கிலீஷோட பேட்டிங் பேஸில் நம்பிக்கை கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது. ஒரு சில நேரங்களில் பண்ணவும் செய்யலாம். இந்த பர்டிகுலர் கிரவுண்ட் பேஸில் மட்டும் ட்ரை பண்ணுங்கள், ஒரு சில டீம்ஸில் மட்டும். ஸ்ரேயாஸ் ஐயர் நல்ல சாய்ஸ், ரஜத் படிட்டர் நல்லா பண்ணுறாரு. பிரியான்ஸ் ஆர்யா இனிஷியலாகவே நல்லா அவுட்புட் கொடுக்குறாரு. பட் இனிஷியல் ஸ்விங் பவுலர் இந்த மாதிரி இடத்துல மேனேஜ் பண்ணி யோசிக்கிறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாருங்கள். பட் அதே நேரத்தில் பிரியான்ஸ் ஆர்யா பொறுத்த வரைக்கும் அவுட் சைட் ஆஃப் ஸ்லோயர் பால் போடும்போது கொஞ்சம் டஃப்பாக இருக்குது. அவர் ஏன்னா ஷார்ட்டாக குயிக்காக ஆட பார்க்குற அந்த இடத்துல அந்த மாதிரி பால்ஸ் வந்து கொஞ்சம் டஃப்பு. அதை மட்டும் புவனேஸ்வர் மாதிரி ஆட்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணாங்கன்னா அப்போ சக்ஸஸ் கொடுக்க முடியும். பார்க்கலாம். தேவ்தத் படிக்கல சில டீமில் ட்ரை பண்ணுங்கள், அவருக்குமே ஹோமு. மேக்ஸி, குர்னல் பாண்டியா இன்றைக்கி ட்ரை பண்ணணும்னு நினைக்கிறேன். குர்னல் பாண்டியா அகெயின்ஸ்ட்டு மேக்ஸி. ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணேன்னா இதில் ஒரு குழப்பம் வருது, மேக்ஸி ஆர்சிபியா இல்லை பஞ்சாப் கிங்ஸா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவர் கண்டிப்பாக வந்து மேக்ஸிக்கு எகென்ஸ்டாக நிறைய எடுத்திருக்காரு, அது ஒன்று. அண்ட் அதே நேரத்தில் ஆப்போனண்ட்டில் இருக்க சில பிளேயர்ஸுக்கு எகென்ஸ்டாக டஃப்பாக இருந்திருக்காரு. குர்னல் பாண்டியா ஸ்ரேயாஸுக்கு எகென்ஸ்டாக டஃப்பாக இருந்திருக்காரு. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பார்க்கும்போது டெஃபினட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணலான்னு தோணுது. ஹேஸ்லோட் ஒரு சில டீம்ஸில் எடுங்க, ஏன்னா இப்போ நியூ பால் எடுத்து வீசுறதுனால யோசிக்க தோணுது. ஹஸ்தீப் நல்ல சாய்ஸு. ஜஹல் 1 செகண்ட் பேக் இன் பெங்களூர் அப்படிங்கிறனால ட்ரை பார்க்கலாம். பேரலட் ஒரு சில டீம்ஸில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள், நல்ல சாய்ஸு. கேப்டன் வைஸ் கேப்டன் விராட் ஆப்வியஸாக பெங்களூர். பட் பெங்களூரில் ரீசன்ட் சக்ஸஸ் அவர்கிட்ட பெருசாக இல்லை, அது கொஞ்சம் பயப்படுத்த மாதிரி இருக்குது. அண்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணால் போலோ சைடு தான் போய் ஆகணும். நல்ல பேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ரேயாஸ் ஐயர் நல்லா பண்ணுறாரு அப்படிங்கிறது. அதில் பவுண்டரி டைமென்ஷன் சின்னதாக இருந்தால் ஒன்ஸ் ஸ்ரேயாஸ் ஐயர் வேறு லெவல் பண்ணுவார். இப்போ எல்லா இடத்துலையும் நல்லா பண்ணுறாருங்கிறது வேறு வகையாக. பட் அப்போ ஸ்ரேயாஸ் ஐயரை கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். ஸோ ரஜத் படிட்டர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த 25 போகும்போது குயிக்காக அந்த ஆக்சிடென்ட் மாறுறதுனால சில நேரங்கள் அது ஃபெயிலாகவும் முடியலாம், அதனால் பயமாக இருக்குது. ஸோ இப்போதைக்கு வேணால் ஸ்ரேயாஸ் விராட்டை கேப்டன் வைஸ் கேப்டன் ட்ரை பண்ணலாம். டீம் பாருங்கள், கொஞ்சம் பேட்டர் பேஸில் இருக்கிற டீம் தான். டெஃபினட்டாக வந்து நமக்கு தெரியும் பெங்களூர் என்ன மாதிரி கிரவுண்டு, நிறைய ஸ்கோர்ஸை கொடுக்குற கிரவுண்டு தான். அதனால் அப்படி ட்ரை பண்ணுறது தப்பு இல்லை. நீங்கள் டிஃப்ரெண்ட் டீமை ட்ரை பண்ணுங்கள். அந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. மிக்க நன்றி.